Lion Desert King dates வாங்குங்க. Lion Desert King dates. சிங்கம் போல strength எனக்கு. Pan America shirts, trousers, jeans and t-shirts. Premium menswear. Taste Daily. Taste the Daily. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாதுகாப்பு பொறியாளர் பிரபுகாந்தி அவர்கள். வணக்கம் சார். அதாவது சென்னையில் ஏர் ஷோ நடந்தது. அந்த ஏர் ஷோவின் போது கிட்டத்தட்ட 5 பேர் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி. அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகும்போது சில பேர் இடர்பாடுகளை சந்திச்சாங்க. போக்குவரத்தாக இருக்கட்டும், அதே மாதிரி தண்ணி ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் சரிவர ஏற்பாடுகள் அரசாங்கம் சார்பாக பண்ணி கொடுக்கல அப்படிங்கிறத பொதுமக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தை பாதுகாப்பு ஆலோசகராக பொறியாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு 15 லட்சம் பேர் ஒரு மிகப்பெரிய க்ரௌடு மாபை காட்டுச்ச உண்மையிலே சென்னை நேற்று நடந்த ஏர் ஷோ உலக லெவலில் ஈர்க்கப்பட்டது. கடைசியில் முடிகிற டைமில் எனக்கு இன்னும் அந்த எமர்ஜென்சி எவாகேஷன் பிளான் மிட்டிகேஷன் பிளானில் கோட்டை விட்டுட்டாங்களோ தோணுது. ஏன்னா டைமிங் லெவல் டு 1 செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 7 to 11 வரைக்கும் பீப்புள் மொபிலைசேஷன் க்ரௌடு டிஸ்ட்ரிபியூட் ஆகி வந்தது. 1 மணிக்கு அப்புறமா ஒரே டைமில் 10 லட்சம் பேர் வெளியே எவாகேட் பண்ணால் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி சென்னையில் இந்தியாவிலே இல்லை. அப்போது இதை கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணலை. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்னை கார்பரேஷனும் சரி, மெடிக்கல் டீமும் சரி, ஈவன் நேவியும் பண்ணல. இல்லை, இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வியோட நான் அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் பேசுங்க. இப்போ சரிவர பிளான் பண்ணல இந்திய விமானப்படையாக இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி நாங்கள் முன்னாடியே தலைமைச் செயலாளரோட இந்திய விமானப்படை சேர்ந்த அதிகாரிகள்லாம் ஆலோசனை பண்ணாங்க. 2 முறை நடந்தது. என்னென்ன மக்கள் பிரச்சனைகளை சந்திப்பாங்களோ அது தொடர்பாக எல்லாமே நாங்கள் ஏற்பாடுகள் பண்ணோம். இந்திய விமானப்படை எங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்தாங்களோ அது எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு. அப்போ இவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணியும் இப்படி நடந்திருக்கு அப்படின்னா அப்போ இதெல்லாம் தாண்டி வேற என்ன பண்ணியிருக்கணும்? சார் பர்பஸ் சால்வ் ஆகல சார். நீங்கள் மீட்டிங் போட்டிங்க, தலைமை செயலர் மத்தியில் பேசுகிறீங்க, ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங்லாம் நடந்தது ரைட்டு. அப்போ 15 லட்சம் பீப்புள் அவதிப்பட்டது பொய்யா? இதில் விட்னஸ் 15 lakhs விக்டிம்ஸ் இருக்காங்க, காமன் பப்ளிக் இருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்களா எனக்கு எந்த இடர்பாடும் இல்லைன்னு? உண்மையை எப்பவுமே ஒத்துக்கணும். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தப்புன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அந்த தப்பை ஃப்யூச்சரில் நடக்காமல் எப்படி தடுக்கலாம்? அதுதான் ஒரு பெருந்தன்மை. செகண்ட் பாயிண்ட், கவர்மெண்ட் சப்போஸ் டு பி ஆல்வேஸ் ப்ரோஆக்டிவ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நேவிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கும். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபிக்ஸ்டு. வேறு யார் ஒன்றாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து வெளியே தள்ளிடலாம். இப்போ பெரிய மியூசிக் கான்கிரீட் நடத்துகிறாங்க, இளையராஜா நடத்துகிறாரு, ஏஆர் ரகுமான் நடத்துகிறார், அதில் கொலர்பின் இருந்தால் கூட கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகும். அது மாதிரி இது கவர்மெண்ட் நடக்கிற விஷயத்தில் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வெளியே போகும். இந்த ஒரு பாயிண்ட் எங்கே தவற விட்டாங்கன்னா, எங்கள் சேஃப்டி இன்ஜினியரிங்கில் எமர்ஜென்சி மாக்டில்னு ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. இது மாதிரி ஒரு பெரிய க்ரௌட் மொபிலைசேஷன் வச்சு பெரிய ஈவெண்ட் பண்ணுறீங்க, எவாக்குவேஷன்லாம் பண்ண போகிறீங்கன்னா அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இது மாதிரி ஒன்று பண்ணியிருக்கணும். அப்போ இவ்வளோ பீப்புள் இருக்குச்சு, இத்தனை பேர் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா, சாப்பாடு இருக்கா, நிழல் கூடங்கள் இருக்கா? சார் ஒன்றுமே இல்லைங்க சார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சைதாப்பேட்டில் ஒரு காணீஸ்வரர் கோயிலில் ஒரு திருவிழா நடக்குது, தேர் இருக்கிறாங்க. ஒரு 10,000 பேர் தான் அசம்பிள் ஆவாங்க. எத்தனை பேர் தண்ணி கொடுப்பாங்க தெரியுமா? எத்தனை பேர் கூல்ட்ரிங்க்ஸ் தருவாங்க தெரியுமா? எத்தனை பேர் மோர் தருவாங்க தெரியுமா? எத்தனை பேர் பிரசாதம் தருவாங்க தெரியுங்களா? அப்போது ஒரு 10,000 பேர் அசம்பிள் ஆகிற இடத்துல இவ்வளோ வாலண்டியரிங்கில் இவ்வளோ விஷயங்கள், அதில் கவர்மெண்ட் வரல, அறநிலையத்துறை வரல, யாருமே வரல. மக்களாகவே தண்ணீராகவே செய்கிறாங்க. ஏன்னா அரண் சார்ந்த வாழ்க்கை தமிழர்கள் வாழ்ந்துருக்காங்க. உண்மையிலே சார் தானாக சேர்ந்த கூட்டம் சார். 15 லட்சம் பேரும் காசு கொடுத்து வர வச்ச கூட்டம் இல்லை. உண்மையிலே இன்டென்ஷன் இஸ் குட் இன்டென்ஷன். அதில் மாற்று கருத்தே இல்லை. நேவியில் இவ்வளோ பவர்ஸ் இருக்குது, இவ்வளோ ஹை டெக்னாலஜி இருக்குது. நம்ம யூஎஸ் அண்ட் சைனாவே ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு நம்ம மாசை காட்டிட்டோம். ஆனால் கடைசியாக ஒரு 5 பேர் உயிரிழப்ப இல்லை, ரொம்ப ஒரு சோக முடிவு. ஒன்று 15 லட்சம் பேரும் இந்த விஷயத்தில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. யாராவது ஒருத்தர் எல்லாருமே நுக்கன்ஸ் கார்னரில் எல்லாருமே கொடுக்குற ஃபீட்பேக். நான் ஒன்று ஓப்பனாக சொல்லுவேன். நாங்களே எங்கள் ஃபேமிலியில் போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். லாஸ்ட் மினிட்ல இது வேணாம், அசஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சு தான் போகாமல் அவாய்ட் பண்ணோம். நீங்கள் ஒரு சேஃப்டி இன்ஜினியர்னால நீங்கள் முன்கூட்டியே கணிச்சிட்டீங்க, நம்மளாம் போனால் நம்ம நடக்கும். கண்டிப்பாக நம்மளே பாப்பா, எங்கள் சின்ன வயசு பாப்பா ஒய்ஃபால் இந்த வெயிலில் நிற்க முடியாது எனக்கு தெரியும். இது கண்டிப்பாக சார் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார். சீஃப் செக்ரட்டரி இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி சார்.
அண்ட் மல்டி டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன் நடக்கணும். ம். இப்போ ஃபார் இல்ல எக்ஸாம்பிள் எந்த இடத்துல இந்த மல்டி கோஆர்டினேஷன் வந்து சொல்றீங்கல்ல, இப்ப இந்திய விமானப்படையும், தமிழக அரசாங்கமும் அப்படின்னு வந்து அந்த ஆலோசனைலாம் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி செய்திகளுக்கு அவங்க வந்து தகவலா குடுக்குறாங்க. அப்போ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒருங்கிணைந்து பண்ணியிருக்கணும், எந்தெந்த விஷயத்த இவங்க கோட்ட விட்டுட்டாங்க? எவாக்குவேஷன் பிளான்ல கோட்ட விட்டுட்டாங்க. எல்லாமே அசெம்பிள் ஆறதுல மட்டும் தான் பிளான் பண்ணாங்களே தவிர 15 பேர் வாங்கன்னு உள்ள சொல்லியிருக்காங்க. வந்துட்டாங்க. வெளிய ம். எப்படி போறாங்க? ஜூ மாரி தான். உள்ள எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. வெளிய வந்து எல்லாருமே ஒரே டைம் வெளிய போறாங்க. அதாவது 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 10,00,000 பேர் ஒரே டைம்ல வந்திருக்க மாட்டாங்க. 7 டூ 8 ஒரு 2,00,000 பேர் வந்திருப்பாங்க. 8 டூ 10 ஒரு 4,00,000 பேர் வந்திருப்பாங்க. 11 மணிக்கு 10,00,000 பேர் க்ரௌட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனா 1 மணிக்கு அப்புறம் ஒரே டைம் எல்லா பீப்பிளும் வெளிய எவாக்குவேட் ஆயிருக்காங்க. அப்ப இது ஏன் அசஸ் பண்ணல? ம். இல்ல இல்ல இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்? இப்ப அரசாங்கம் வந்து மாக் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்க மாக் சொல்றீங்க. ட்ரில். இப்ப ஞாயித்துக்கிழமை வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது. அப்ப ஞாயித்துக்கிழமைனா, அப்ப வெள்ளிக்கிழமை ஒரு ஒரு ஏற்பாடு மாரி பண்ணியிருக்கணும் எமர்ஜென்சி அப்படிங்கிறீங்க. மாக் ட்ரில் சார். டிராமா மாரி தான் சார். எமர்ஜென்சி மாக் ட்ரில் காமன் பப்ளிக்கும் புரியணும்னா, இதே மாரி ஒரு வெள்ளிக்கிழமையே வந்து எமர்ஜென்சி மாக் ட்ரில்ல அசெம்பிள் பண்ணியிருக்கணும். அப்பவே கண்டுபிடிச்சுருவோம் ஃபைண்டிங்ஸ்ல இத்தனை பேர் அசெம்பிள் ஆனா தண்ணி பத்தாது. தண்ணிக்கு என்ன ஸ்பான்சர்ஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டே எத்தனை பேர் வந்து குடுத்துருப்பாங்களே! சாப்பாடு வேணும், பிரியாணி வேணும். இப்போ ஆர்ஆர் பிரியாணி, சேலம் ஆர்ஆர் பிரியாணி கூப்பிட்டு கேட்டா கூட, அவரே ஒரு 2,00,000 பாக்கெட் ஃப்ரீயா குடுத்துட்டு போயிருப்பாரு. இந்த சொல்ல மாரத்தான்லாம் ஓடுனா தண்ணி அங்கங்க அது மாரி குடுக்குறாங்க ஈவென்ட் அந்த மாரி. மேனேஜ்மென்ட் மாரி நம்ம அழகா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சார் உங்களுக்கு வாலண்டியர்ஸ் சர்வீஸே வேணும்னா கூட, யங்ஸ்டர்ஸ் எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து, என்எஸ்எஸ், என்சிசிலேருந்து பீப்பிள என்கேஜ் பண்ணியிருக்கலாமே! சார் எனக்கு தெரிஞ்சு 2:30ல எல்லா நியூஸ்லயும் கேட்குறாங்க. அப்போ டிராஃபிக் கமிஷனரே சொல்றாரு, இது ஒரு சாதாரண ஒரு இதுதான். இன்னொரு 1/2 அன் ஹவர்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ன்றாரு. அப்ப அவர் பண்ற தப்ப அவரு ஏத்துக்காம ஒரு மலுப்பலான இது தானே. அட்லீஸ்ட் 2:30க்காவது அவேக்கனிங் ஆகலாம்ல. ஏன் அவேக்கனிங் ஆகல? சிஎம் அங்க தான் இருக்காரு. டெப்டி சிஎம்மும் அங்க தான் இருந்திருக்காரு. சீஃப் செக்ரட்டரி அங்க தான் இருந்திருக்காங்க. ஆனா இதுல ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா சார்? ஒரு என்கவுண்டர் ஆனா ஒரு ஹியூமனிட்டில இருந்து கேட்குறாங்கல்ல. மனிதநேயம் இதுல இருந்து. இது மாரி 5 பேர் உயிரிழப்புக்கு கவர்மெண்ட் தான் சார் பொறுப்பு. இது மனித ஹியூமனிட்டிலேருந்தும் இது எடுத்து தன்னார்வ எடுத்து பண்ணி ஜட்ஜஸ் கேட்கணும் கவர்மெண்ட் சார். ஏன்னா இது வந்து அல்டிமேட்லி வீட்டில் இருக்கிறவங்கள வந்து பாருங்க வந்து பாருங்கன்னு அழைத்தது வந்து கவர்மெண்ட். பாதுகாப்பு குறைபாடு வந்து கவர்மெண்டால தான் நடந்திருக்கு. அது ஏத்துக்கிட்டு ஃபியூச்சர்ல இதுக்கு ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணி, ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் ரெடி பண்ணி, எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான் ஒழுங்கா பண்ணணும். மிட்டிகேஷன் பிளான் ஒழுங்கா பண்ணணும். மிட்டிகேஷன்னா இது மாரி ஒண்ணு நடந்த உடனே அடுத்து என்னென்ன டிசிஷன் எடுக்கணும். அதுக்கு ஒரு புல்லட் பாயிண்ட். இந்த மினிட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1:15 மணிக்கு மக்கள் ஒரு 10,00,000 பேர் ஒரேடியா வெளிய வந்தாங்கன்னா, அத ஹேண்டில் பண்ற ட்ரெயின் இருக்கா? பஸ் இருக்கா? 2 வீலர்ஸ் இருக்கா? கார் இருக்கா? சார் ஒண்ணுமே இல்லைங்க சார். நேத்து சென்னை, சண்டே எல்லாருக்குமே தெரியும். லோக்கல் ட்ரெயின பத்தி பேசுறேன். என்ன ஷெட்யூல்ல சார் ட்ரெயின் ஓடிச்சு? சண்டேனாலே 1/2 அன் ஹவருக்கு ஹாஃப் அன் ஒன்ஸ் ஹவருக்கு ட்ரெயின்ஸ் தான். ஏன் இவங்க தானே கூப்பிட்டாங்க. ஏன் சண்டே ஒரு நாள் சென்ட்ரல் மினிஸ்டர் கூப்பிட்டு இந்த விஷயம் குடுக்காம போயிட போறாங்க? பார்த்துருப்பீங்க வேளச்சேரி ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல எவ்வளோ கூட்டம். எல்லா இடத்துலயும் கூட்டம். நீங்க எல்லாருமே நீங்களே என்ன அட்வர்டைஸ் பண்றீங்க? கார்ல வராதீங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இன்னொன்னு, இந்த ட்ரெயின்ல வந்து ஓவர் க்ரோ ஆகி அதுல ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆகாம தடுத்த வரைக்கும் ஏதோ கடவுள் காப்பாத்திட்டாருன்னு தான் சொல்லலாம். அதுதான். நெறைய பேர் நம்ம பார்த்தோம். ட்ரெயினுக்கு அந்த ஜன்னல்ல ஜன்னல்ல மேல ஏறி மேல ஏறி நின்னு அதெல்லாம் அது பண்ணாங்க. மாரிலாம் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. அதான் இப்போ இந்த எவாக்குவேஷன் விஷயத்துல வந்து கோட்ட விட்டுருக்காங்க. முன்னாடியே வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது அப்போ வந்து தண்ணி எத்தன பேருக்கு தேவைப்படும்? அதே மாரி டாய்லெட் ஃபெசிலிட்டி, அதே மாரி போக்குவரத்தா இருக்கட்டும், அதே மாரி ட்ரெயினா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப அரசாங்கம் சார்பா என்ன சொல்றாங்க? இப்ப இந்திய விமானப்படை அதிகாரிகள் எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன நாங்க கடைபிடிச்சோம். எவ்வளோ வந்து மருத்துவ படுக்கைகள் வேணும்? இப்போ வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 படுக்கைகள் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம். 20 ஆ தீவிர சிகிச்சை சம்பந்தமான படுக்கைகள் ரெடி பண்ணியிருந்தோம். இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்றாங்க. இப்போ இந்திய விமானப்படை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்ததோ அத நாங்க பண்ணியிருக்கோம். அப்போ இது எல்லாமே வந்து ஒத்துழைப்போட எல்லாருடைய டிபார்ட்மென்ட்டோட ஒத்துழைப்போட இது நடந்திருக்குன்னு சொல்லி அரசாங்கம் சார்பா அமைச்சர் சொல்றாரு. அப்போ இத மக்கள் வந்து புரிஞ்சுகிட்டு தானே வந்திருப்பாங்க எல்லாரும். அதாவது கூப்பிடுறது வந்து யாரோ ஒரு தனியார் அமைப்போ கூடாது. ஒரு இளையராஜா ஒரு மியூசிக் காங்கிரேட்டோ, ஒரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் காங்கிரேட்டோ, ஒரு யுவன் சங்கர் ராஜா ஒரு தனியார் அமைப்பு கூப்பிடல. உங்கள கூப்பிடுறது வந்து இந்தியன் நேவி. ஓகேங்களா? இந்திய அரசாங்கம் உங்கள கூப்பிடுது. தமிழ்நாடு அரசாங்கம் உங்கள கூப்பிடுது. அத நம்பி மக்கள் வரதானே செய்வாங்க. அது 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 பாதுகாப்பா இருக்கும்னு நெனச்சு தான் வராங்க. அரசாங்கம் தான் மக்கள காப்பாத்துது. ரைட்டா? அரசாங்கம் தான் இடர்பாடு தமிழும் காப்பாத்தணும். ஆனா இதுல கோட்ட விட்டுட்டாங்க தான். இல்ல இப்போ 5 பேர் வந்து இறந்திருக்காங்க. இப்ப 5 பேரு இறந்திருக்காங்கங்கும்போது, அந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. போற வழியிலே இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அரசாங்கம் தரக்கூடிய விவரமா இருக்கு. அதாவது ஹாஸ்பிட்டல் வரும்போது அவங்க உயிரோட இல்ல.
அப்போ வந்து அந்த டிராஃபிக் வந்து கண்டிப்பா இருந்ததை நம்ம கண் கூட பார்த்தோம். அப்ப இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு இப்ப ஆம்புலன்ஸ் வந்து நாங்க 45 ஆம்புலன்ஸ நிப்பாட்டி வச்சுட்டோங்கிறாங்க. அந்த 45 ஆம்புலன்ஸுக்குமே இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போறது சார் எப்படி போகும்? கரெக்டான பாயிண்ட் வந்தீங்க சார். 45 ஆம்புலன்ஸும் ஒரே இடத்துல நான் டிவில பார்த்தா ஒரே இடத்துல லைனா நிக்குது. ஏன் நீங்க அங்கங்க செக்ரிகேட் பண்ணி 1 கிலோமீட்டர் 1 மீட்டர் கேப்ல ஏன் நிறுத்தி வைக்கல? 45 ஆம்புலன்ஸும் ஒரே இடத்துல நின்னா, அப்ப 45 ஆம்புலன்ஸும் ஒரே இடத்துல தானே இருக்கும். நீங்க ஏன் ஒவ்வொரு கிலோமீட்டர் தள்ளி தள்ளி நிறுத்தல? இதுல தான் நீங்க எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான்ல எல்லாம் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்ல வரேன். ஃபயர் சர்வீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வேலையே இதுதான். அவங்க எத்தனை பேர் உள்ள இன்வால்வ் ஆனீங்க? ஃபயர் ஆஃபீசர் ஐபிஎஸ் ஆஃபீசர் அங்க இருந்தாரா? டைரக்டர் ஜெனரலு. அவங்களே பார்த்துருக்கணும்ல. இப்ப மெடிக்கலோட டைரக்டர் ஜெனரல் அங்க இருந்திருக்கணும்ல. ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸு. அவங்களே இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ண சார். உண்மையிலேயே சொல்றேன் சார். அந்த இடத்துல மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, எம்எல்ஏஸ் இருந்தாங்க. இந்த மாரி இம்பாக்ட் வருதுன்னு தெரிஞ்சா அவங்க ஃபீல்ட்ல இறங்கிருக்கணும் சார். சீரியஸா சொல்றேன். ஏன்னா மக்கள காப்பாத்த வேண்டியது அரசாங்கத்தும், அதிகாரிகளோட கடமை. நான் திருப்பி திருப்பி சொல்ற ஒரு விஷயம் இதுதான். ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ்க்கு இந்த மாரியான எமர்ஜென்சி மாக் ட்ரில், எவாக்குவேஷன் பிளான் அப்புறம் என்ன பிளான் கூடி பேசுனாங்க அவங்கலாம்? அதுதான் சார். நான் என்ன ம். சொல்றேன்னா, நேவி அத எப்படி அசெம்பிள் பண்ணலாம்? அங்க எப்படி ஷோ பண்ணலாம்? அது எப்படி அது மாரி ரொம்ப டெக்னிக்கல் பார்ட் எல்லாமே பார்த்துட்டாங்க. ஒரு ஃப்ளைட் கீழ கீழ விழக்கூடாது. இருந்து இத்தனை பேர் பார்ப்பாங்களே அப்படின்னு அவங்க யோசிக்கல. இல்ல 10,00,000 பேர் வருவாங்கன்னு தெரியுமே. 15,00,000 பேர் இந்த அசஸ்மென்ட்ல லிங்க் ஆஃப் புக் ஆஃப் ரெக்கார்ட்ன்னு சொல்றாங்கல்ல. இத்தனை பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறதுன்றது என்னைக்கு சொல்றாங்க? வியாழக்கிழமையும் சொன்னாங்க. அப்ப இவ்வளோ பீப்பிள் அசெம்பிள் ஆவான்னு தெரியுன்ற விஷயம் தானே. இல்ல இப்போ சுப்ரமணியம் காலையில ஒரு பேட்டியில அவர் சொன்னதா ஞாபகம். அவர் என்ன சொல்றாரு, கிட்டத்தட்ட மெரினா பீச்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5, 6 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் வேளச்சேரில இருந்து கூட பார்த்திருப்பாங்க அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சேர்த்து கூட 15,00,000 அப்படிலாம் அப்படிங்கிற மாரி இல்லைங்க அவர் சார். சொல்றாரு. நான் சொல்றது மெரினா பீச்ல மட்டும் அசெம்பிள் ஆனது ம். ரூ. 10,00,000 பேர் மினிமம் சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் நான் திருப்பி திருப்பி சொல்லணும். நான் கவர்மெண்ட்ட குறை சொல்றதுக்கு இல்லங்க. அட்லீஸ்ட் இதுல இருந்தா பாடத்த கத்துக்கிட்டு, அடுத்தது விஜயோட மாநாடு இருக்கு. 27ஆம் தேதி மாநாடு இருக்க போகுது. அங்க கூட்டம் சேரப்போகுது. அங்க எப்படி பண்ண போறீங்க? நான் அத திருப்பி திருப்பி அடுத்து என்ன விஜய் சொல்றேன்னா, மாநாடு நடக்குமான்னு வேற தெரியாது. அடுத்த பாயிண்ட் என்ன அதான் நான் சொல்ல வரேன். இது வச்சிருக்காங்க தெரியல. அதுதான் நானும் சொல்ல வரேன். இது மாரி நம்ம கிட்ட ஒரு மிட்டிகேஷன் பிளானோ, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியோ இல்லன்னா, அது எப்படி நீங்க பண்ண போறீங்க? இல்ல சார் இப்போ சார் நீங்க ஆம்புலன்ஸ் பத்தி நம்ம ஒரு தடவை இன்னும் இந்த கொஞ்சம் ஒரு முக்கியமான பாயிண்ட்க்கு வரேன். 10,00,000 பேர் கூடியிருக்கு. அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டோ, இல்லாட்டி மேலேருந்து ஃபயர் போறச்சே அந்த இடத்துல ஏதோ பாம்போ ஏதோ ஒண்ணு விழுந்திருந்தா, அந்த பீப்பிள் எப்படி எவாக்குவேட் பண்ணியிருப்பீங்க? அதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களா? தண்ணியே குடுக்கல. இதுல எங்க பிளான் பண்ணியிருக்க போறீங்க? சாப்பாடு குடுக்கல. ஒரு பீப்பிளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா, ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி தெரியுமா பண்றாங்க? நான் பார்த்தேன். ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வச்சு பண்ணாங்க. அந்த இடத்துலயே பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எய்ட. இந்த மாதிரியான பேசிக்ஸ் இது எல்லாமே நடக்காததான் ஒரு பெரிய அதான் சார் இன்னொரு விஷயம். இப்போ அந்த மெரினா பீச் எங்க நடக்குதோ அது பக்கத்துல வந்து விஐபி, விவிஐபி அவங்களுக்கான அந்த கார் போறது, வர்றது, அவங்களுக்கான அந்த வசதிகள் வந்து அந்த ரோட வந்து ஃப்ரீயா விட்டிருந்தாங்க. அதே மாரி ஆம்புலன்ஸுக்கும் தனியா விட்டிருந்தாங்களா? விட்டிருந்தா அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஹாஸ்பிட்டல் சார். அதான் போயிருப்பாங்கல்ல? சார். இந்த அரசாங்கமும் சரி, அதிகாரிகளும் சரி, சட்டமும் சரி, விஐபிக்கும் மினிஸ்டருக்கும் தான் இருக்க மாரி தெரியுது. ஏன்னா அதே டைம் தான் சிஎம்மும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே இருந்து வெளிய போறாங்க. ஆனா அவங்கலாம் அவங்களால சீக்கிரம் போயிருப்பாங்க. புரிஞ்சு அவங்களும் அவங்களாம் 2 மணிக்கு 1/4 வீட்டுக்கு மணி நேரத்துல போயிருப்பாங்க. போயிட்டாங்க. அப்போ இங்க இருக்க பப்ளிக் ஒரே டைம்ல எவாக்குவேட் பண்ணது வந்து மிகப்பெரிய பெரிய ஓட்டை. அந்த ஓட்டைய வந்து எப்படி அடைக்க போறாங்கன்னு தெரியல. இன்னொரு பாயிண்ட் புரிஞ்சுங்க. இப்ப 5 பேர் இறந்துட்டாங்க. இதுக்கு ரூ. 5,00,000 நஷ்டஈடு அரசாங்கத்துக்கு தான் தருது. அப்ப பண்ற தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்ப ரூ. 25,00,000 வேஸ்ட்டா போகுதா? அத நீங்க உயிர ஏன் காப்பாத்திக்கணும்? நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 5 பேர் உயிரிழப்பு இல்ல. ஏதோ சின்ன சின்ன அசம்பாவிதங்களோட இந்த விஷயம் முடிஞ்சிருந்தா, இன்னைக்கு இந்த டிஎம்கே கவர்மெண்ட்ட அ இந்தியா ஃபுல்லாவே பாராட்டியிருக்கும். அத கோட்ட விட்டீங்களே! அப்ப இதுக்கு யார் காரணம்? இல்ல இப்ப இந்த வந்து அரசியல் படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சுப்ரமணியம் சொல்றாரு. இதுல அரசியல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சார் அரசியல் இருக்கக்கூடாது சார். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லயும் சொல்றேன். இதுலயும் வந்து பொலிட்டிக்கல் வில் பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ம். தமிழ்நாடு சிஎம் ஃபார் ஆல். ம். இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் ஃபார் ஆல். ம். அது டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர், ம். அவர் தான் சிஎம். இப்ப இன்னைக்கு நஷ்ட ஈடு அவர் தான் குடுத்துருக்காரு. ம். ஓகேங்களா? ஆமா. ஸோ இந்த விஷயத்துல நம்ம பாலிடிக்ஸ் உள்ள கொண்டு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இந்த மாரி அட்லீஸ்ட் இனிமேலாவது இத்தனை பேர் மினிமம் 2,00,000 பேர் பீப்பிள் மேல அந்த இடத்துல ஆள் அசெம்பிள் ஆகுறாங்கன்னா, எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான் கம்பல்சரி டிஸ்ப்ளே ஆயி போஸ்டர் ஒட்டியிருக்கணும். நீங்க ஏன் அந்த அந்த போஸ்டர வந்து எல்லார்கிட்டயுமே குடுக்கணும். செகண்ட் பாயிண்ட் நான் இன்னும் சொல்றேன். எங்க கோட்ட விட்டாங்கன்னா, 10,00,000 பேர் வராங்கல்ல, அந்த இது போட்டிருக்காங்கல்ல, அந்த குடோன் மாரி குண்டு குண்டா போட்டிருந்தாங்கல்ல, பீப்பிள எவாக்குவேட் பண்றச்ச, நீ வந்து காமராஜர் சாலை வழியா தான் வெளிய போணும். நீ வந்தா விவேகானந்த சாலை வழியா தான் வெளிய போணும். அப்படின்னு ஒரு டைரக்ஷன் குடுத்திருந்தா, இந்த கிரவுட் கம்மியா இருக்கலாம். இன்னொன்னு சொல்றேன். அந்த டிராஃபிக் பில்டப் வந்து அண்ணா நகர் வரைக்கும் போச்சுங்களாம். சென்னை பீச் எங்க இருக்கு? அண்ணா நகர் இருக்கு. அதோட டிராஃபிக் பில்டப் வந்து அண்ணா நகர் வரைக்கும் போச்சுன்ற மாரி எல்லாருமே சொன்னாங்க. அதாவது அந்த 1 to 4 PM வந்து
நீங்கள் யூஸ்வலாக ஒரு 20 மினிட்ஸ் கிராஸ் பண்ணுற ஏரியாலாம் கூட 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் ஆயிருக்கு. அப்போது ஒரே டைமு 10,00,000 பேர் வெளியே வந்தால் அது எப்படி டேக்கிள் பண்ணும்? என் பாயிண்ட் நான் சொல்லட்டுங்களா? ஏதோ ஒரு கடவுள் கருணையாலையும் இல்லாட்டி ஏதோ ஒரு மேபி இந்த இந்த கவர்மெண்ட் மேலே ஏதோ கிரேஸ் இருக்கனால கூட இது ஒன்றும் ஒரு பெருசாக மிகப்பெரிய பிரச்சனை இல்லாமல் ஒரு சிறிய உயிரிழப்போடு போச்சுன்னு தான். ஓகே. இப்போ வருங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இப்போ விஜயோடைய மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம விஜய் மாநாடு பற்றியே பேசுவோம். இப்போ அவங்க கிட்டத்தட்ட லட்ச மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இப்போ புஷி ஆனந்தா இருக்கட்டும், விஜயுமே எதிர்பார்ப்பாரு, ஒரு அறிக்கை கூட கொடுத்தாரு. இப்போ அங்கே கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 5 லட்சமாவது வருவாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா, இப்போ விஜய் மாநாட்டுக்கு என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்? சார் சேஃப்டி இன்ஜினியரிங் பிளான் இருக்கணும் சார். அது மாதிரி போலீஸு அந்த மாதிரி ஆங்கிள்லே சேஃப்டி இன்ஜினியரிங்கும் டிப்ளாய் பண்ணணும்னு சொல்ல வரேன். இல்லை இப்போ இந்த நிகழ்வுக்கே பார்த்தீங்கன்னா, நாங்க ஏற்பாடெல்லாம் சூப்பரா பண்ணிட்டோங்க. தண்ணி வேணுமா தண்ணி இருக்கு, டாய்லெட் வேணுமா டாய்லெட் இருக்கு, ஆம்புலன்ஸ் வேணுமா ஆம்புலன்ஸ் இருக்குன்ட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ விஜய் மாநாட்டுக்கும் உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும்னு சொல்லி இப்போ கோர்ட்லயே அதுக்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. காவல்துறைக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபிக்ஸ்டு ஆன தமிழ்நாடு வெற்றி கழகத்து மேலே. இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபிக்ஸ்டு ஆன் கவர்மெண்ட், நாட் டிஎம்கே, இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த 5 பேர் ஏதோ பிரச்சனை நடக்குது, ஹியூமன் ரைட்ஸ் கேஸ் போடுறாங்கன்னா முதல்ல நேவி மேலே தான் போடுவாங்க. அப்புறமா தான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வரும். ஏன்னா யார் ஆர்கனைசரோ அவங்க மேலே தான் அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகும். இல்லை நீங்கள் சேஃப்டி ஆங்கிள்லேயே சொல்லுங்களேன். சேஃப்டி ஆங்கிளில் யார் மீது நம்ம அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது? விக்டிம் ஏ நேவி, விக்டிம் பி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு. அப்போ இவங்க தான் முக்கிய பொறுப்பு இந்த நிகழ்வு. சார் யார் ஆர்கனைசரோ எதுக்கோசம் கூட்டம் கூடுது? நேவி பார்க்க தான் கூட்டம் கூடுது. ஓகேங்களா? அப்போ 10,000 பேருக்கு உண்டான பேசிக் நெசசிட்டி தண்ணி கொடுக்கணும்னு தெரியாதா? இல்லை ஏதாவது டெக்னிக்கல் இருக்கா? குளுக்கோஸு அது மாதிரிலாம் நாங்கள் பேசவே இல்லை. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும். குழந்தையெல்லாம் கூட்டு வந்திருக்காங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இருந்த கடையும் மூட வச்சிட்டிங்க. அப்போ அங்கங்கே மொபைல் யூனிட்டில் வச்சு ஃபெசிலிட்டி தரணும்னு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு 4 நாளைக்கு முன்னாடி ஏவா வேலு அந்த இடத்துல போய் பார்த்தாரு. எல்லாரும் ஆனவொன்னே மேப்பை திறந்துட்டு அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க, அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாமே ரைட்டு, எல்லாம் சூப்பராக இருக்குன்ட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான், இதுதான் பாயிண்ட். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சாமியானா பார்க்கலங்க, அப்பார்ட் ஃப்ரம் சரி சார், இன்னொரு விஷயம், இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சாமியானா போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ முக்கியமான அமைச்சர்களோ அல்லது முதலமைச்சரோ உட்காந்துருக்காங்க, அவங்களுக்குலாம் நல்லா சேஃபாக ஏர் கூலர்லாம் வச்சு நல்ல ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ மக்கள் இத்தனை பேர் வராங்க, லட்சம் மக்கள் வராங்க, அவங்களுக்கு சேஃபராக என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த மாதிரி சாமானியங்கிறது அத்தனை பேருக்கும் போட முடியாது. அப்போ வேற என்ன மாற்று விஷயங்கள் பண்ணியிருந்துருக்கலாம் சேஃப்டி ஆங்கிள், அல்லது அது ப்ராக்டிக்கல் எதுவும் பாசிபிள்? சேஃப்டி ஆங்கிள் நான் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிறேன். இந்த ஷோவே ஒரு 4 மணி டு 6 மணி வச்சிருக்கலாம். அதாவது சாயந்தரம் டைமிங்கில் வச்சு, வெயில் கொஞ்சம் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் வந்திருக்காது. ஆனால் இன்னொரு ஆங்கிள் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா, பீப்புள் 2 மணிக்கு மொபிலைசேஷன் ஆயிருப்பாங்க. அதுவும் ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதோட இம்பாக்ட் மேபி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். செகண்ட் டைமிங்கில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ காலையில் 11 மணிலேருந்து 1 மணி 1:30 வரைக்கும் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் அவங்க ஆலோசனை பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ சேஃப்டி ஆங்கிள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு ஒரு 4 மணிக்கு வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இப்போ பீப்புளுக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 லட்சம் பேர்ல 1 லட்சம் பேர் கிட்ட அந்த டீஹைட்ரேஷன் ஆயிட்டாங்க. இதுக்கு முழுக்க சாப்பிடாம வந்திருப்பாங்க. 7 மணிக்கே மொபிலைசேஷன் ஆயிட்டாங்க. ஒரு ஆளு 3 மணி நேரத்துக்கு மேலே நிற்க முடியாது சார். நல்லா திடகாட்டமா. ஸோ உயிர் இருந்த ஒருத்தர் 30 வயசு, அவருக்கு எந்த வியாதியும் இருக்காது. நான் கூட ஒரு 5 பேர் இருந்தோம்னா என்ன இருக்கும், ஒரு தாத்தா இருப்பாங்க, ஒரு பாட்டி இருப்பாங்க, பேரனை கூப்பிட்டு வந்துருப்பான், அப்படிதான் நினைச்சேன். அப்பவும் பார்க்கறச்ச எல்லாமே 5 பேருமே 40 வயசுக்குள்ள இருக்கிற பீப்புள்ஸ் தான். பிளஸ் ஒன்றும் கேஸ் இஷ்யூ உள்ள பீப்புள் கிடையாது. ஸோ அப்படின்ற போது அவங்களால அந்த சன் ஸ்ட்ரோக்கை மேனேஜ் பண்ணுற ஹெல்த் கெப்பாசிட்டி இல்லை. அதான் இப்போ அந்த விஷயத்தை இப்போ மாசா க்ரௌட் ஆகும்போது அவங்கள மறைப்பதற்கான வேற எந்த சூழலும் இல்லை. ஸோ எவ்வளோ ஃபேக்டர் இருக்குது சார். நான் தான் திருப்பி சொல்கிறேன். டென்ட் போட்டிருக்கலாம். இப்போ இவங்களுக்கு விவிஐபி போட்ட மாதிரியே எவ்ரி ஒரு 1/2 கிலோமீட்டர் இதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2000 பேர் 3000 பேர் அங்கே தங்கிட்டு 4 மணி 5 மணி போகிறதுக்குள்ள போகலாமே. பீச் தானே, அங்கே இடம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. அதுமாதிரி க்ரௌடை இந்த டைம்லேருந்து ஏபிசிடின்னு செக்ஷனை பிரிச்சுட்டு நீ இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் நீ வெளியே போகணும் அப்படின்னு ஒரு 1/2 hour இன்டர்வியூ விட்டுருந்தா கூட திஸ் க்ரௌட் கேன் பி மேனேஜ். நான் சில டிவியில் பார்த்தேன், 5 மணிக்கு எல்லாமே ரெகுலர் ஆகிடுச்சு, எங்குமே எந்த ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி காட்டினாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவேன். ஓகே சார், நான் இறுதியாக இப்போ விஜய் மாநாடு பற்றி நம்ம கொஞ்சம் பேசிடுவோம். இப்போ விஜய் மாநாடு கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 லட்சம்லாம் எதிர்பார்க்குது, மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட விக்கிரவாண்டியில் நடக்க போகுது. இப்போ அங்கே என்ன ஏற்பாடுகள் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்ச அப்சர்வேஷன்? இப்போ நீங்களுமே டிவியில் கிரவுண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. சில இப்போ சாமானிய இது பூஜையெல்லாம் பூமி பூஜையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? சார், பீப்புளை
எவ்வளோ வரப்போகிறாங்கன்ற அசஸ்மெண்ட் மாடல் வந்து கண்டிப்பாக வந்து ஆர்கனைசருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகுது. அந்த இடத்துல எது நடந்தாலும் பாசிட்டிவாக நடந்தாலும் விஜய்க்கு தான், நெகட்டிவாக நடந்தாலும் விஜய்க்கு தான் பொறுப்பு. அப்போ அவர் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு பிளான் பி மாதிரி ஒரு எமர்ஜென்சி எவாக்குவேஷன். திடீர்னு அந்த பந்தல், அவர் ஒரு படத்தில் கூட பந்தல் விரியும் தண்ணி டேங்க் வச்சு கோபார் பார்த்தீங்களா, ஃபயர் ஆகிடுச்சின்னா ஃபயருக்கு உண்டான ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ்லாம் இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும். இவ்வளோ க்ரௌடு இத்தனை பீப்புள் அசம்பிள் ஆகுறாங்கன்னா இதெல்லாம் பார்த்தே ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், ஃபயர் டீம் மாதிரி ஒரு சேஃப்டி இன்ஜினியர் டீமும் இருக்கணும். இருந்து இதெல்லாம் மானிட்டர் பண்ணோம். அதுவும் வி சாலைக்கு போய் பார்த்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம கைட்லைன் கொடுக்கணும். மெயினாக பீச்சில் நடக்கிற மேட்ரு வேறு, இங்கே நடக்கிற மேட்ரு வேறு. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல இவ்வளோ க்ரௌடு வரப்போகுதுன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு 40-50 பேருக்கு அடிபட்டுச்சு. அப்போ அதுக்கேற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கே நியர்பை இருக்கா, ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கணும், எவாக்குவேஷன் பிளான் பார்க்கணும், ரூட்டு பார்க்கணும், இதெல்லாம் இருக்குது. அதுதான் எமர்ஜென்சி மாக் ட்ரில்னு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான லூப் ஹோல்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். வி சாலையில் என்ன பிரச்சனை, இப்போ வி சாலைக்கும் திண்டிவனத்துக்கும் எத்தனை கிலோமீட்டர், அப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கே இருக்குது, இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஃபயருக்கு உண்டான மெடிக்கல் எமர்ஜென்சி உள்ள ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு லிஸ்ட் இருந்ததுன்னா நல்லது. ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணணும். இந்த நிகழ்வே கூட அந்த மாநாட்டுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். சேஃப்டி ஃபர்ஸ்ட் சார். அவ்வளோதான். லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல Pan America shirts, trousers, jeans and t-shirts. Premium menswear. Taste the Daily. Taste the Daily.